ஏன்னா இங்க வந்து மாட்டு வண்டி ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது மெயின் ரோட்ல. அதுவும் மெயினா இருக்க ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்றது ரொம்பவே டிராபிக் வந்து ரொம்பவே ஜாம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் பாருங்க, நாங்கள் ரூமுக்கே போகல. 12 மணிக்கு ரூமுக்கு போனோம். ஆனால் இன்னைய வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்குமே தவிர போனா போது இன்னும் சாப்பிடல, ரூமுக்கு போல. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஜெரோ ஃப்ராங்கிங். ஆக்சுவலாக இன்னைக்கு நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து கொஞ்சம் தாண்டி போடி நாயக்கர் போகிற வரையில் நின்றுட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு மூணார் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரிப்புக்காக வந்து காலையிலே கிளம்பிட்டோம். ஸோ என்ன சொல்கிறது, ரொம்ப தூக்கமே இல்லை. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக இப்போ மூணார் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஐயங்கார் டீ பேக்கர்லேருந்து டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்தராக போயிட்டு ஒரு பிளேஸாக வந்து உங்களுக்கு காமிக்கிறோம், பார்த்துட்டே இருங்க. ஆமாம், இது பேசுறீங்களா? இப்போ இளைஞர்களோட இளைஞராக நானும் சேர்ந்து இந்த பயணத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலாக தான் மூணார்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிறோம். இப்போ இந்த 2 இளைஞர்கள்லாம் 3 இளைஞர்கள் இருக்காங்க. 3 இளைஞர்கள் பேசிட்டு மூணார்லேருந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. மக்களுக்கு உங்களுக்கு விளக்க தான் போகிறாங்க. வாங்க, எங்களோட பயணிங்க, உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஆதரவு கொடுங்க. ஆமாம், எங்கள் சித்தப்பா வரேன்னு சொன்னாங்க, அவங்களால கடைசியில் வர முடியல. நாங்கள் மூணார் போகலான்னு ஒரு வருஷமாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் வந்து அது கரெக்டான ஒரு டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக போயிட்டே இருக்கோம், போய் அதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம், பார்த்துட்டே இருங்க. எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கோம், பார்த்துட்டே இருக்கோம். ஓகே. ஆக்சுவலாக இப்போ வந்து நாங்கள் வந்து திண்டுக்கல்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருந்து அப்புறம் தேனி ரீச் ஆகிட்டோம். இங்கே சாப்பிடலான்னு சொன்னாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இங்கே கம்ப்ளீட் பண்ணோம். இது ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்ரீ பாலாஜி பவன். இங்கே ஃபுட்டு வந்து ஓரளவு ஓகேவா இருந்துச்சு. அது இல்லாமல் நிறையா க்ரௌட் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஸோ இங்கே முடிச்சுட்டு டேரெக்டாக மூணார் போகலான்னு சொல்லி பிளான் இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கோம். எங்கள் கூட அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருங்க. ஆக்சுவலாக வந்து தேனியிலேருந்து போடி நாயக்கர் வந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாட்டு வண்டி ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது மெயின் ரோட்டில். அதுவும் மெயினாக இருக்க ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறது ரொம்பவே டிராஃபிக் வந்து ரொம்பவே ஜாம் ஆகிட்டு இருக்கு. அது பாருங்கள், உங்களுக்கு அதை காமிக்க பாருங்கள். தண்ணி நின்னுங்கப்பா, மாட்டுக்கு சப்போர்ட் பண்ணாத. சரிண்ணா, சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மாடெலாம் நிறையா போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே செம்ம டிராஃபிக்கு. ஆக்சுவலாக எங்கேயுமே மூவ் ஆகல. எப்படி 1 hour ஆகும்னு சொல்கிறாங்க. நான் மூணாருக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock ரீச் ஆகலான்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிலே ஆகிருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து மூணார் இப்போ ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு எத்தனாவது பெண்டில் நிற்கிறோன்னு தெரியல. இன்னும் ஒரு 50 kilometers இருக்குது இங்கேருந்து மூணார். கைஸ், ஆக்சுவலாக இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆனையரங்கால் டேம் வியூ பாயிண்ட்ல வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இது வந்து எப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பார்க்குறப்ப தான் அந்த ஃபீலே தெரியும். ஸோ இதை வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் பாருங்கள். உண்மையிலே சூப்பரான பிளேஸ். கண்டிப்பாக வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. ஆனையரங்கால் டேம் வியூ பாயிண்ட் போகிறதுக்கு, ஸ்பீட் போட்டில் போகிறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமாம், அங்கே தான் இருக்குது. இப்போ முதல்ல நாங்கள் இப்போ பார்க்குறது ஆனையரங்கால் டேம் பார்க்குறோம். இங்கே தான் யானைகள்லாம் வந்து தண்ணி அனுபவத்தை பார்த்தோடே நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்.
ஆமா சின்ன மனோஜ் ஒரு ஆம்லெட் வாங்கி கொடுத்தாப்புல, பிரெட் ஆம்லெட் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு செம்பா நின்று அந்த இயற்கை நாங்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் ரசிக்கணும்னா நீங்களும் மூணாரை நோக்கி வாங்க. ஒரு புதிய வித்தியாசமான அனுபவத்தை நீங்களும் பெறுவீங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ ஆனைரங்கால் டேம் வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு இப்போ வந்து கரெக்டாக சின்னக்கல் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை, வெயில் பயங்கரமாக அடிக்குதா, ஒன்றும் பெருசாக இல்லை. வாட்டர் ஃபால்ஸ் வந்து வியூ மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இப்போ இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி தண்ணி இருக்கு, எப்படி தண்ணி வருதுன்ற ஃப்ளோ மட்டும் பாருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ் ஆக்சுவலாக வந்து சின்னக்கல் வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்படியே இங்கே ஏதோ குகை மாரி இருந்துச்சு. எங்கே பார்த்தீங்களா ஒரு குகை தெரியுது. இந்த குகையில் போய் உள்ளே போய் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னு தெரியல. ஸோ சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். டைம் ஆகிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, சும்மா குகை மாரி இருக்குது. நிறைய பேர் வந்து போய் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிளேஸில். கைஸ் ஆக்சுவலாக வந்து சின்னக்கல் வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு ஒரு கேவ் பார்த்தோம், அந்த குகை பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ எஸ்டேட் வந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே பார்த்தோன்னா ஃபோட்டோ பாயிண்ட் போட்டிருந்தாங்க, கவுண்டர் இருந்துச்சு. சரி போயிட்டு அங்கே வந்து என்னன்னு கேட்டோம். ஸோ 20 rupees per person சொன்னாங்க. ஸோ அதான் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். டீ எஸ்டேட்குள்ளே வந்து நின்றுட்டு இருக்கோம். ஸோ வெயிலாக இருக்குது, ஆனால் என்ன ஒரு மிஸ்ட் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துருக்கோம். சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ். இதோட வியூ எல்லாமே காமிக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இயற்கையோட அழகை வந்து எங்கள் மாமா வந்து அவங்க சொன்ன வார்த்தையால் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே மூணாரை பற்றி நாங்கள் ஏதோ வேறு ஏதாவது கற்பனை பண்ணிட்டு தான் வந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்கள் கற்பனை பண்ணி கூட பார்க்கல. அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு ஊராக இருக்குது. உண்மையிலே இது உண்மையிலே கேரளாவுக்கு வந்து ஒரு கொடுத்து வைத்த ஒரு ஊருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு இழந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக அந்த அளவுக்கு மூணார் வந்து ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக ஒரு வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய. இன்னும் பாருங்க, நாங்கள் ரூமுக்கே போகல. ஆமாம், இயற்கையின் சொத்து. ஆமாம், நான் 12 மணிக்கு ரூமுக்கு போனோம். ஆனால் இன்னும் வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்குமே தவிர மனா போது இன்னும் சாப்பிடல, ரூமுக்கு போகல. இன்னும் இங்கேயே தான் எங்களுடைய மனசு இல்லாமல் இங்கேயே எங்களுடைய பொழுது போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பானதாக இருக்குது. அப்படி இதை பாருங்களேன், இந்த இயற்கை கொஞ்சம் அழகாக பாருங்களேன். உண்மையில காலை கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அந்த கண்கொள்ளா காட்சியை உங்களுக்கு காட்டுவதற்காக தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்காக நின்றுட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஜெரோம் வந்து அதை சுற்றி காமிக்கிறேன் பாருங்க, சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. அங்கே பாருங்களேன், அதான் கவுண்டரு. அங்கேயே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், சூப்பராக இருந்துச்சு. அப்படியே திரும்பி அப்படியே வந்தீங்கன்னா இந்த டீ எஸ்டோட வியூவை வந்து உங்களுக்கு ஒயிடாங்கல்ல காமிக்கிறேன் பாருங்க. அதான் வாய் மட்டும். நாங்கள் வந்து அப்படியே மாட்டுப்பட்டி டேரக்ஷனில் அப்படியே வந்தோம் பற்றி செம்ம டிராஃபிக்கு, ஒன்றுமே முடியல. எங்களால் வந்து எந்த பாயிண்ட்ஸுமே கவர் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எங்களால் வர முடிஞ்சிச்சு. ஸோ டாப் ஸ்டேஷன் கூட எங்களால் போக முடியல. இங்கேருந்து சில வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்க முடியும் தெரியல, ஏன்னா டைமர் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து இதோட நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே எக்கோ பாயிண்ட்ல வந்து கத்துறா சவுண்ட் பாயிண்ட்ல வந்து நம்ம இங்கே என்ன கற்றுனாலும்
அது திரும்பி கேட்கும் சொல்கிறாங்க. அதனால தான் பயங்கர டிராஃபிக் மத்தியில் போய் சேர்ந்தோம். இதெல்லாம் டிராஃபிக்கில் வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி மேட்டுப்பட்டி டேம் இருக்குது. மேட்டுப்பட்டி டேம் தாண்டினா அந்த எக்கோ பாயிண்ட் தாண்டினா அடுத்து டாப் ஸ்டேஷன் இருந்துட்டோம். இப்போ இதோட நாங்கள் முதல் நாள் சுற்றுப்பயணத்தை நாங்கள் இதோட முடிச்சிடுவோம். ஸோ நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திச்சு உங்களுக்கு கத்துறோம் கேட்கும் பாருங்க. பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் நேஷனல் பார்க்குன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். ஸோ அங்கே செம்ம க்ரௌடு. நாங்கள் இன்றைக்கி